Good morning, students. In the previous classes, we are studied about force and motion topic. You already know what is distance and displacement. We are already see about the topic is distance displacement. முன்னாடி கிளாஸில் பார்த்தோம் what is distance displacement. Next, what is speed, uniform speed, non-uniform speed, and velocity, uniform velocity, non-uniform velocity, acceleration. ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம என்ன செஞ்சோம், இந்த யூனிட்டில் ஃபோர்ஸ் அண்ட் மோஷனுங்கிற யூனிட்டில் நம்ம படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதோட கண்டினியூட்டி டாபிக் டுடே we are going to see what the topic is டிஸ்டன்ஸோட டைம் கிராப்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதாவது ஒரு எனி ஒன் கார் மூவ் டு ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஸோ அது எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் ஆகிருக்கு, அதோடைய ரேஞ்ச் எப்படி இருக்குது, அது ஒரு டைமுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு அப்படிங்கிறத கிராஃப் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், இந்த ட்ராவலிங் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் அவே ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் 0, the distance of the car is measured for every second. The distance and time are recorded at a graph is plotted using the data. The results for 4 possible journey are shown below. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், கார் அட் ரெஸ்ட், அதாவது கார் வந்து ஓய்வு நிலையில் இருக்குது, இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை, ஓய்வு நிலையில் இருக்குது. டைம் எத்தனை செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டைம் வந்து எத்தனை 0 டைம் 1 செகண்டுக்கு 20 மீட்டர்ஸ், 2 செகண்டு 20 மீட்டர்ஸ், 3 செகண்ட் 20 மீட்டர்ஸ், 4 செகண்டுக்கு 20 மீட்டர், 5 செகண்டுக்கும் 20 மீட்டர்ஸ். அப்போ வந்து இது வந்து த கிராஃப் ஹேஸ் 0 கிராஜியன்ட், 0 வேல்யூ என்ன செய்திருக்கு. த டிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் எவ்ரி செகண்ட். எவ்ரி செகண்டுக்கு இது வந்து என்னது கான்ஸ்டன்ட்டு, அதே மாதிரியான என்ன செய்யுது டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அதோடைய கிராஃப் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒய் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும், எக்ஸ் ஆக்சஸில் டைம் எடுத்துக்கணும். ஸோ அதோடைய 20 செகண்ட் இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட் லைன் உனக்கு என்ன செய்யுது, அந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைனாக கிராஃபில் என்ன செய்யுது கிடைக்கிறது. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸ்ட்ரெயிட் லைன்னா என்ன செய்யுது கிடைக்கிது. நெக்ஸ்ட் பாருங்கள், கார் ட்ராவலிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீடு 10 மீட்டர் s-1 யூனிஃபார்ம் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. யூனிஃபார்ம் ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னா அப்போ என்னது, ஒரு செகண்டுக்கு 10, அடுத்த செகண்டுக்கு 20, அப்போ 10 மீட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது கிராஜுவலியாக. அப்போ பாருங்கள் அதனுடைய கிராஃப் எப்படி இருக்கும். இந்த கிராஃப் ஹேஸ் 0 கான்ஸ்டன்ட் கிராஜியன். த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸிங் 10 மீட்டர் எவ்ரி செகண்ட். 10 மீட்டர் வந்து வந்து என்னது, 10 மீட்டர் வந்து என்ன செய்யுது, சீரான வேகத்தில் அது வந்து போயிட்டே இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் கடந்த தொலைவு, சீரான தொலைவில் அது வந்து என்ன செஞ்சிட்ருக்கு, குறிப்பிட்ட காலத்தில் மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ அப்போது வந்து என்னது, அதனுடைய ஒரு ஸ்ட்ரைட்டு, அதாவது எப்படி லோ டு ஹை ஸ்ட்ரெயிட் லைன் உனக்கு என்ன செய்யுது கிடைக்கிது. பாருங்கள், 0லேருந்து ஆரம்பித்து எப்போ எதில் முடியுது, 50 ரீடிங் 50 வரைக்கும் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் டாப் லைன் உனக்கு கிடச்சிருக்கா. ஸோ ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கிராஃபு. நெக்ஸ்ட் பாருங்கள், பாருங்கள், கார் ட்ராவலிங் அட் இன்க்ரீஸிங் ஸ்பீடு. கார் வந்து என்ன செய்யுது, ஒரு ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, டைமை பொறுத்து டைமை காட்டிலும் வந்து ஸ்பீடு அதிகமாகுது. அதாவது இன்க்ரீஸிங் ஸ்பீடு. த கிராஃப் ஹேஸ் அன் இன்க்ரீஸிங் கிராஜியன். த ஸ்பீடு இன்க்ரீஸிங். த instantaneous speed of the car at t equal to 3 seconds is given by the gradient of the tangent at the point அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாரு, 1 செகண்டு 5, அப்போ 2 செகண்ட்ஸுக்கு 20 மீட்டர் போகுது, 3 செகண்ட்ஸு 45 மீட்டர் போகுது. அப்போ இன்க்ரீஸிங் ஆகிட்டே இருக்குது, டபுளாக என்ன செய்யுது, இன்க்ரீஸிங் ஆகுது. ஒரு ஸ்பீடாக வேகமாக என்ன செஞ்சிட்ருக்கு, போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ அதனுடைய தொலைவு டிஸ்டன்ஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத 125 வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு கவ் லைன் கொடுத்துருக்குது இல்லையா, கவ் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதுதான் அப்புறம் கார் ட்ராவலிங் அட் டிக்ரீஸிங் ஸ்பீடு. அது வந்து என்னது, ஸ்பீடு வந்து குறையுது, அது வந்து இன்க்ரீஸிங் பார்த்தோம், இது வந்து இன்க்ரீஸிங் கிராஃபு, இது வந்து என்னது டிக்ரீஸிங் கிராஃபு. அப்போ வந்து
அப்படியே அந்த கேவ் லைன் என்ன செஞ்சிடணும், மாற்றி போடணும். மாற்றி எப்படி இது. ஸோ இந்த கேவ் வந்து இப்படி இருக்குது, கீழ் நோக்கி இருக்கு இல்லையா. ஸோ இந்த கேவ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன், அந்த லைன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து என்னது பாரு, அப்படியே என்ன செஞ்சுருக்கு, த கிராஃப் ஹேஸ் டிக்ரீசிங் கிராஜுவல், டிக்ரீசிங் ஆகிறத, தி ஸ்பீடு டிக்ரீசிங் ஆகிறத நோட் பண்ணியிருக்காங்க. சரியாம்மா, கிராஃப் வேல்யூ. நெக்ஸ்ட் பாரு, ஸ்பீட் டைம் கிராஃப். அதாவது நம்ம வந்து இப்போ வந்து டிஸ்டன்ஸையும் டைமையும் வச்சு கிராஃப் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீடையும் டைமையும் கம்பேர் பண்ணி கிராஃப்ஸை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம். பஸ் ட்ராவலிங் ஃப்ரம் தஞ்சாவூர் டு திருச்சி, த ஸ்பீட் ஆஃப் பஸ் இஸ் மெஷர்டு ஃபார் எவ்ரி செகண்ட். ஒவ்வொரு செகண்டுக்கும் ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுறாங்க. த ஸ்பீட் அண்ட் டைம் ஆர் ரெக்கார்டட் அண்ட் த கிராஃப் இஸ் plotted யூஸிங் த டேட்டா. த ரிசல்ட்ஸ் ஃபார் 4 பாசிபிள் ஜேர்னிஸ் ஆர். ஸோ ரிசல்ட் வந்து என்னது கிடைக்குது. ஸோ அதை என்ன செய்யுங்க பாருங்கள், இங்கே பாரு, பஸ் அட் ரெஸ்ட் ஸ்டேட்டில் வந்து 0ல் தான் என்ன செய்யும் இருக்கும், எந்த ஸ்பீடுமே இல்லாமல் வேகமே. எப்படி ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருந்தால் ஸ்பீடே என்ன செய்யாது, இருக்காது. டைம் மாறிட்டே இருக்கலாம், ஆனால் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த வண்டி புறப்பட்டு போயிருக்கணும் இல்லையா, மூவ் ஆகிட்டு இருக்கணும், மூவ் ஆகலை, அப்போ 0 ஸ்டேஜில் இருக்குது. அப்போ அப்படியே கிராஃப் வந்து 0லேயே என்ன செய்வாங்க, 1 to 5 வரைக்கும் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிருக்கியா. த ஸ்பீட் ரிமைனிங் அட் 0 millisecond -1 மீட்டர் செகண்ட் -1. ஸோ த கார் ஹேஸ் 0 acceleration. 0 acceleration நினச்சது இருக்குது. நெக்ஸ்ட் பாரு, பஸ் ட்ராவலிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் மீட்டர் பெர் செகண்ட். யூனிஃபார்ம் ஸ்பீடை 10 மீட்டரில் வந்து செகண்ட்ஸில் வந்து ஸ்பீடு ஆகிட்டே என்ன செய்யுது இருக்குது. 10 என்ன செஞ்சு ஸ்பீடு ஏறிட்டே என்ன செஞ்சிட்ருக்கு இருக்குது. அப்போ ஸ்பீட் ரிமைனிங் அட் 10 ms -1. ஸோ த கார் ஹேஸ் 0 acceleration. ஸோ இது வந்து கான்ஸ்டண்ட்டாக சீரான ஸ்பீடில் என்ன செஞ்சிட்ருக்கு, மூவ் ஆகி போயிட்டே இருக்கிறதுனால 0. இது வந்து என்னது, 0 acceleration. இது வந்து எந்த ஒரு முடுக்கவுமே இல்லாமல் என்ன செஞ்சு, எந்த ஒரு அந்த ட்ராவலில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் என்ன செஞ்சு சீராக போயிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் காமிச்சிருக்காங்க பாரு. நெக்ஸ்ட் பாரு, பஸ் ட்ராவலிங் வித் யூனிஃபார்ம் acceleration. யூனிஃபார்ம் acceleration அதாவது யூனிஃபார்ம் acceleration அது 10 km ஸ்பீடில் போயிட்டுருக்கிறது, மீட்டர் செகண்ட்ஸில் போயிட்டுருக்குது, 20 மாறுது, 30 மாறுது, 40 மாறுது, 50 மாறுது. அதாவது 10 மீட்டர் எவ்ரி செகண்ட்ஸ்க்கு 10 மீட்டர் பெர் செகண்ட்ஸில் என்ன செஞ்சிட்ருக்கு, மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்குடைய கிராஃப் வந்து ஒரு டவுன் டு டாப் ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் நமக்கு என்ன செய்யுது, கிடைக்கிது. இந்த ஆக்சலரேஷன் என்ன செய்யும், கிராஜுவஸாக கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கும். சரியாம்மா. நெக்ஸ்ட் பாருங்க, பஸ் ட்ராவலிங் வித் யூனிஃபார்ம் டீசரலேஷன்ஸ். யூனிஃபார்ம் டீசரலேஷன் அதாவது என்ன செய்யுது, குறையுது. என்ன செய்யுது, ஸ்பீட் ஆஃப் த கார் டீக்ரீசிங் பை 10 மீட்டர் s-1. அதாவது 10 மீட்டர் வந்து என்ன செய்யுது, குறைஞ்சிட்டே வருது. குறைஞ்சிட்டே வரும்போது ஸ்பீடு அது கிராஃப் வந்து எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 0வில் வந்து பார்த்தது வந்து 5லேருந்து 50க்கு நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட் நெகட்டிவ் அண்ட் த கிராஃப் ஹேஸ் ஏ நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட் கிராஜுவல். நெகட்டிவாக வருது, கிராஃப் வந்து என்னது நெகட்டிவாக வருது. அண்டு கான்ஸ்டன்ட் கிராஜுவேட்டில் வந்து அது என்ன செய்யுது, டிகிரிஸ் ஆகி வந்துட்டு என்ன செய்யுது இருக்குது, acceleration இஸ் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5 பஸ் ட்ராவல் வித் இன்க்ரீஸிங் acceleration. அது வந்து acceleration வந்து என்ன செய்யுது, முழுக்கும் இன்க்ரீஸிங் ஆகுது. ஸோ அப்போ வந்து த இன்க்ரீஸிங் ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸிங் வித் டைம். அதாவது டைமை பொறுத்து ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஹென்ஸ் த கிராஃப்ஸ் ஹேஸ் பாசிட்டிவ், அதோடைய பாசிட்டிவ் சைனில் இருக்குது. அண்ட் இன்க்ரீஸிங் கிராஜுவல் அண்ட் த acceleration ஆல்சோ இன்க்ரீஸிங் ஆகுது. சரியாமா. அப்புறம் பஸ் ட்ராவலிங் வித் டிக்ரீஸிங் acceleration. இதுவுமே இன்க்ரீஸிங் இன் ஸ்பீட் இஸ் டிக்ரீஸிங். இன்க்ரீஸிங் இன் ஸ்பீட் இஸ் டிக்ரீஸிங் வித் டைம். டைமில் வந்து என்ன செய்யுது, ஸ்பீடு வந்து என்ன செய்யுது, ஏறி இறங்குது. ஹென்ஸ் த கிராஃப் ஹேஸ் பாசிட்டிவ் அண்ட் டிக்ரீஸிங் கிராஜுவஸ் acceleration டிக்ரீஸிங். acceleration டிக்ரீஸிங் ஆகும், ஆனால் அந்த கிராஃப் ஹேஸ் பாசிட்டிவ் சைனாக தான் என்ன செய்யுது இருக்குது. சரியாம்மா. நெக்ஸ்ட் பாரு, கம்பேரிசன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் டைம் அண்ட் ஸ்பீடுக்கும் டிஸ்டன்ஸ் டைமுக்கும் கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க.
இங்கே பாருங்கள், ஒய் ஆக்சிஸ் இண்டிகேட் டிஸ்டன்ஸு, திஸ் டிஸ்டன்ஸு டைம் இஸ், இதில் கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ரெட் லைன் வந்து இந்த ரெட் லைனை வச்சு நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், அதோடைய அந்த அந்த ஷேப்பை வச்சே நம்ம இது வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடில் போயிட்டுருக்கா, அந்த டிக்ரீஸிங் ஆகிருக்கா இன்க்ரீஸிங் ஆகிருக்கா நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், distance moved increases at an increasing rate, hence gradients increasing. இது வந்து கான்கேவ் கர்வில் என்ன செய்யும், கான்கேவ் கர்வில் என்ன செய்யும் கொடுத்துருப்பாங்க, கேவில் கொடுத்துருப்பாங்க. டிஸ்டன்ஸ் மூவ்டு இன்க்ரீஸிங் அட் அண்ட் இன்க்ரீஸிங் ரேட்டு, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸிங் ஆகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இன்க்ரீஸிங் ஆகி போயிட்டே இருக்கிறது வந்து க்ளீனாக இந்த கேவ் வந்து என்ன செய்யுது, ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் அப்பாகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஸ்டன்ஸ் மூவ்டு இன்க்ரீஸிங் யூனிஃபார்ம் ஓவர் டைம், ஹென்ஸ் கிராஜுவலி இஸ் பொசிஷன் இஸ் கான்ஸ்டன்ட். ஸ்ட்ரைட் லைன் நமக்கு என்ன செய்யும், டிஸ்டன்ஸ் மூவ்டு இன்க்ரீஸிங் யூனிஃபார்ம்லி ஓவர் டைம், இன்க்ரீஸிங் ஆகிட்டே என்ன செய்யுது இருக்குது, டைமுக்கு ஏற்றதோட அதிகமாக என்ன செய்யுது, ஸ்பீடாக என்ன செஞ்சிட்ருக்கு, இன்க்ரீஸிங் ஆகிட்டே இருக்குது தொலைவு. அப்படிங்கும்போது அது கொஞ்சம் நல்லா மேலே எலும்பி அந்த லைன் வந்து என்ன செஞ்சிட்ருக்கு, டவுன்லேருந்து நல்லா மேலே எலும்பி ஒரு ஹைட்டாக என்ன செய்யுது, அந்த ரெட் கலர் லைன் மூவ் போகிறத காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படியே அது வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் அந்த லைன் வந்து என்னது, கான்வெக்ஸ் கேவாக மாறுது பாருங்கள். கான்வெக்ஸ் கேவ் நம்ம வந்து கான்கேவ் ஃபஸ்ட்டு பார்த்தோம், அது இன்க்ரீஸிங் ஆகுது. அப்படியே கான்வெக்ஸ் வந்து டிக்ரீஸ் என்ன செய்து ஆகும். டிஸ்டன்ஸ் மூவ்டு இன்க்ரீஸிங் அட் ஏ டிக்ரீஸிங் ரேட்டு, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸிங் ஆகிட்டு வந்து அப்படியே என்ன செய்யுது, டிக்ரீஸிங் ஆகுது. ஹென்ஸு கிராஜுவேட் டிகிரிஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் கர்வில் டிக்ரீஸிங் தான் பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் கர்வில் தான் என்ன செய்வாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியாம்மா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்பீடு இன்க்ரீஸிங் யூனிஃபார்ம் ஓவர் டைம், ஹென்ஸ் கிராஜுவன்ட் இஸ் ஏ பாசிட்டிவ் கான்ஸ். ஸோ ஸ்பீடு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து என்ன செய்யுது, இன்க்ரீஸிங் ஆகிட்டு அப்படியே என்ன செஞ்சிட்ருக்குது, சீராக போயிட்டுருக்கிறத அந்த இன்க்ரீஸிங் சடனாக இன்க்ரீஸிங் ஆகி யூனிஃபார்ம் ஓவர் டைமில் நல்லா இன்க்ரீஸிங் ஆகி போட்டிருக்கிறது என்னது, அப் டு டாப் லைனில் உனக்கு என்ன செஞ்சுருக்காங்க, காட்டியிருக்காங்க இல்லையா, இந்த காட்டியிருக்காங்க இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் பாரு, ஸ்பீட் டைம் கிராஃப். இது வந்து என்ன, ஸ்பீட் இஸ் கான்ஸ்டண்ட்டாக அந்த ஸ்பீடு எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல், இப்போ 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னா 30 கிலோமீட்டர்லேயே கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகி போயிட்டுருக்கிறத இந்த லைனில் என்ன செஞ்சுருக்காங்க, காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாரு, ஸ்பீட் டிக்ரீஸிங் யூனிஃபார்ம்லி ஓவர் டைம். அப்படியே ஸ்பீட் என்ன செய்யுது, கொஞ்சமாக குறையிறத, அப்படியே டவுன் ஆகுது, அது கான்ஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கு, அப்படி டவுன் ஆகிறத என்ன செய்யுது, டாப் டு டவுன் லைனில் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரியாம்மா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், பார்த்துடலாம். ஸோ இது வந்து கிராஃப் அண்ட் ஸ்டோரி, ஒரு கிராஃப் வச்சு நம்ம ஸ்டோரி மேக் பண்ணிடலாம். டிஸ்டன்ஸ் டைம், ராஜு பிகின்ஸ் வாக் டு த ஹிஸ் ஸ்கூல். என்னச்சு, நான் ஸ்கூலுக்கு போகிறான். ஹீ ரிமெம்பர்டு தட் ஃபார்கெட் ஹிஸ் பென் நம்ம வரக்கு மறந்துடுறான். அண்ட் வால்க்டு பேக் டு ஹோம், திரும்பியும் ஹோமுக்கு போகிறான். பட் ஹீ ஸ்டாப்டு சடன்லி வென் ஹீ ஹர்டு எ நாய்ஸ். ஒரு சத்தம் என்ன செய்யுது, கேட்குது, கத்துறோம் பாரு. ஸோ இப்போ பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கு, ராஜு வாக்கிங் டு ஸ்கூல், வீட்டிலேருந்து என்ன செய்யறான், ஸ்கூலுக்கு வாக்கிங் டு ஹிஸ் ஸ்கூல், அவனுடைய ஸ்கூலுக்கு போகிறத கிராஃபில் காமிச்சிருக்காங்க. அப் டு பாட்டம் ஹைட்டு வந்து என்ன செய்யுது இருக்கா. நெக்ஸ்ட் பாருங்கள், அப்படியே ரிமெம்பர் தட் ஃபார்கெட் ஹிஸ் பென், திரும்ப என்ன செய்யறாங்க, மாதிரி திரும்பியும் அது டவுன் ஆகி வால்க்டு பேக் ஹோமுக்கு வர்றதை கொஞ்சம் ஹோமுக்கு வந்துச்சுன்னா இது கொஞ்சம் டயர்டாக இல்லையா, அப்போ அப்படியே குறையுது ஸ்பீடு. அப்புறம் சடனாக நின்றுட்டு பட் ஸ்டாஃப் நின்றுட்டு அதை ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று என்ன செய்யுது, கிடைக்கிது இல்லையா. ஸோ இதை வச்சு ஸ்டோரியை வச்சு என்ன செய்ய, கிராஃப் என்ன செஞ்சிடலாம், நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். சரியாம்மா. Dear students, a special announcement. This month, last of the week, you have a monthly test. Portion is 3 lessons. Unit 1, measurement. Unit 3, matter around us. Unit 5, reproduction and modification in plants. அன்பு மாணவர்களே, உங்களுக்கான ஒரு சிறப்பு அறிவிப்பு. இந்த வார கடைசியில் உங்களுக்கு என்று சொல்லி ஒரு மாத தேர்வு நடத்தப்பட போகிறது. அந்த மாத தேர்வில் 3 பாடங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். யூனிட் 1 மெஷர்மெண்ட், யூனிட் 3 மேட்டர் அரவுண்ட் அஸ், யூனிட் 5 ரீப்ரொடக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் இன் பிளான்ஸ். இந்த 3 பாடத்தில் உள்ள
பின்னால் உள்ள கேள்விகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். ஆகவே மாணவர்கள் படித்து ஆயத்தமாய் இருக்க உங்களை அன்புடன் கேட்கிறேன். மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.